ஸ்தோத்திரம் ஃபாதர். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபாதர்? அன்பான இளைஞர்களே, நான் குருவானது ஒரு பாவ சங்கேசனம் செய்யும்போது அந்த குருவானவர் என்னை பெயர் கேட்டு குருசாமி என்று சொன்னேன். அவர் அதை குரு சாமி, எனவே நீங்கள் ஒரு குருவாக ஆகலாம் என்று ஊக்குவித்தார். பிறகு என்னுடைய பெற்றோர்களும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தவர். அந்த ஊர்லேயே என் தகப்பனார் மிக பக்தியுள்ளவர், கோயில் காரியங்களில் மிகவும் ஆர்வம் உள்ளவர். அங்கே கோயில் கட்டுவதற்கு கூட அவர் எடுத்த பெரும் முயற்சியினால் தான் அங்கே கோயில் கட்டப்பட்டது. எனவே அவரும் என்னை ஒரு குருவானவர் ஆனால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி வைத்தார். அந்த இளைஞர்களே, உங்களுக்கும் பல விதத்தில் அழைத்தல் இருக்கலாம். அப்படி ஆண்டவர் உங்களை அழைக்கும்போது நீங்கள் ஆர்வத்தோடு சென்று பணியாற்றுங்கள். ஏனென்றால் குருக்கள் தேவை, குருக்களுடைய பணி மக்களுக்கு தேவை. அதனாலே நீங்களும் அந்த பணியிலே பங்கு பெறலாம். அதனால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபத்தினால் நீங்களும் உங்களுக்காக ஜெபித்து இறைவனுடைய சித்தத்தை அறிய முற்படுங்கள்.